சிவகோச்சாரியார் தான் கண்ட கனவை நினைத்து மறுநாளுக்காக காத்திருந்தார். அன்று 6வது நாள். திண்ணனாரின் திண்ணிய பக்தியை வெளி உலகிற்கு காட்ட வேண்டி இறைவன் அப்பொழுது ஒரு சோதனை செய்தான். சிவலிங்க பெருமானின் வலக்கண்ணில் ரத்தம் கசிந்தது. அங்கே வந்த திண்ணனார் அதை கண்டு நிலை குலைந்து துடிதுடித்து போனார். என்ன செய்வதென்று தெரியாமல் அங்குமிங்கும் ஓடினார். இறைவன் கண்ணை துடைத்தார். ஆனாலும் ரத்தம் நின்றபாடில்லை. இந்த காரியம் செய்தவர் யார்? வேடரோ வனவிலங்கோ யாராக இருந்தாலும் இதோ துளைத்து விடுகிறேன் என்று கூறிக்கொண்டு கையில் வில்லையும் அம்பையும் ஏந்தி அங்குமிங்கும் அலைந்தார். ஒருவரும் கண்ணில் படவில்லை. பச்சிலை கட்டினால் தீருமோ என்று பலவாறாக அழுது புலம்பி அருகில் இருந்த பச்சிலை எடுத்துக்கொண்டு வந்து அதை கையால் பிசைந்து சாற்றை கண்ணில் விட்டாலும் ரத்தம் வழிவது நிற்கவில்லை.